அறந்தாங்கி நிஷா அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு வீடியோல டாக்டர் திவாகருக்கு எதிரா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில டாக்டர் திவாகர் அவர்கள் செய்திருந்த ஒரு விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரு நிஷா அவர்கள்ட்ட தகாத வார்த்தைகள்ல பேசியிருக்காரு. இதனால அங்க இருந்த புகழ், கானா வினோத், மாகாபா மூவருமே இவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டதுனால இவரு வெளிய போயிட்டு ஸ்டேஷன்ல கேஸ் எல்லாம் குடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள வச்சிருந்தாரு. டாக்டர் திவாகர் அவர்கள் சென்னையில மட்டும் இல்லாம மதுரையிலயுமே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லயுமே கேஸ் கொடுத்திருந்தாரு. இதனால குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட ரசிகர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்ல இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு, யார் மேல தான் தப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியிலையும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அந்த ஷோல இருந்த நிஷா அவர்கள் சமீபத்தில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா அதுல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் திவாகர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த இதோட நிறுத்திட்டாரு அப்படின்னா உண்மையிலேயே எல்லாருக்கும் நல்லது. இல்லைனா கண்டிப்பா நாங்களுமே லீகலா அடுத்த ஸ்டெப்பை எடுப்போம். அங்க யார் மேல தப்பு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அங்க இருந்த எல்லாருக்கும் தெரியும். ஏன் டாக்டர் திவாகருக்குமே தெரியும். அவரு அநாகரிகமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு செயலை செஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு விளைவு. அவர் அப்படி பண்ணாம இருந்திருந்தா யாரும் அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கிறது கிடையாது. இது தெரிஞ்சும் அவர் தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, மாக்காப்பாவையோ அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய புகழையோ அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்க எல்லாமே என்னை விட சீனியர்ஸ். அது மட்டும் இல்லாம என் கூட அவ்வளவு அன்பா இருந்த என்னோட ஒரு அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி அவங்கள பத்தி தொடர்ந்து தவறான ஒரு அவதூறுகளை பரப்புறது என்னால பொறுத்துக்கவே முடியாது. உங்களை பத்தின ஆதாரம் கண்டிப்பா எங்ககிட்ட இருக்கு. நாங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் இது தேவையில்லாம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாதுங்கிறது தான். ஒருவேளை நாங்க இதை அப்படியே விட்டோம்னா இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்து நீங்க அடுத்தடுத்து பண்ணுவீங்களோன்னு இப்போ தோணுது. கண்டிப்பா நாங்களும் லீகலா அதுக்கான ஸ்டெப்பை எடுப்போம். உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் ஒன்று கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் டாக்டர் திவாகர் அமைதியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவர்களோட கணவரான விக்னேஷ் சிவன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவரோட ஆசையை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு. அதை நோக்கி தான் ஓடி வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரத்துல வந்து நிக்கிறேன். ஆனா சினிமாவை தாண்டிலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது குடும்பம். என்னோட குடும்பம், குழந்தைகள் இவங்க தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். அவங்க கூட அதிகமா நேரம் செலவிடணும், அவங்களுக்கு அன்பை கொடுக்கணும், அவங்க அன்பை நான் வாங்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. அது நடக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு, ஐடியா இருக்கு. எஃப்டியில் ஒரு 350 கோடி போடணும். அப்படி மட்டும் போட்டுட்டேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 லட்சம், வருஷத்துக்கு 21 கோடி அப்படிங்கிற கணக்கில் எனக்கு வந்து பணம் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னா என் குழந்தைகள் கூடயும் என் மனைவி கூடயும் தொடர்ந்து நான் வந்து என்னால் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ண முடியும் நிம்மதியாக, ஹாப்பியாக. அதற்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்படி வித்தியாசமான ஒரு ஐடியாவை விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணியிருக்குது. ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.